இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுத மட்டும்தான் என் உதவி வேணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தெம்பா இருக்காங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் டாக்டர். ஆனா அவ எப்படி உயிரோட இருக்கான்னு எங்களுக்கே புரியல. நாங்க என்ன பிளான் போட்டாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. எந்த கெட்ட சக்தி வந்து தடுக்குதோ எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க எந்த பிளான் போட்டாலும் அப்படியே தலைக்கீழ மாறுது. சும்மா சும்மா என்கிட்ட இப்படி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட கேசரி பாத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பார்த்தா அவங்க உடம்புல விஷத்தையே காணாம. முதல்ல நீங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூடாது. டாக்டர், நானே என் கையால விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன். ஆமா, நானும் கூட தான் இருந்தேன். இல்லைங்க, நீங்க எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. விஷம்னு நினைச்சு வேற எதையோ அதுல கலந்து கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க நிஜமாவே விஷத்தை கலந்துருந்தா இந்நேரம் அவங்க செத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட நான் உங்க கையில கொடுத்துருப்பேன். இல்ல டாக்டர், அவ சாகணுங்கிறதுக்காக தானே நான் விஷத்தை கலந்தேன். நான் தான் என் கையால கலந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா அவ உடம்புல விஷமே இல்லைன்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்க அவங்களுக்கு பாய்சன் கொடுத்தது உண்மையா இருந்தா ஒருவேளை நீங்க ரொம்ப கம்மியா கலந்து கொடுத்துருப்பீங்க, அவ்வளவு. இத பாருங்க, மெடிசனா இருக்கட்டும் பாய்சனா இருக்கட்டும், அதை நீங்க லோ டோஸா கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. சாகடிக்கிறது என்ன சின்ன குழந்தைங்க விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? சும்மா வெட்டி பேச்சு பேசினா பத்தாது. இன்னைக்கு நீங்க செய்யற இந்த வேலை நாளைக்கு என்ன கம்பி எண்ணெய் வைக்கலாம். இந்த பாருங்க, இப்ப நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைங்க. மறந்துடாதீங்க. நான் கிளம்புறேன். விட மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். உங்க கதையை நான் முடிக்கிறேன், சாகடிக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்படாத அமிர்தா. இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்காத. ஏன் சித்தி, நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இருந்துதான் ஆகணும் அமிர்தா. உனக்கு வேற வழியே கிடையாது. இல்ல சித்தி, இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்தே ஆகணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அமிர்தா. இப்போ நீ அவங்கள கொன்னுட்டா உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையா? ஆமா, நீ இப்போ மனுஷங்க உலகத்துக்கு போயிருக்கிறது உன்னோட பழைய தீர்த்துக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு மனுஷங்க மேல பாசம் நன்றி விசுவாசம்னு அவங்களுக்கு நல்லது செய்ய போனீனா அதுக்கப்புறம் உன்னோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். உன்னோட சக்தி குறைஞ்சிட்டா அப்புறம் உன்னால நாகமணியை அடையவே முடியாது. அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு உன்னால உயிர் கொடுக்க முடியாது. அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும்.
பொறுத்துக்கடா கண்ணா. ஐயோ கடவுளே. இந்த கஷாயத்தை குடி வயித்து வலி சரியாயிடும். அம்மா எனக்கு கஷாயம் எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப கசப்பா இருக்கும். எந்த மருந்தா இருந்தாலும் கசப்பா தாண்டா இருக்கும். கஷாயத்தை குடி, வலி குறைஞ்சிடும். இல்ல பாட்டி வேண்டாம். இவன் கஷாயத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்றத பார்த்தா என்னமோ நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது. எதுக்கு இவன் நாடகம் ஆடுறான்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு தேர்வு. ஹேமா, இவன் வயித்து வலிக்கு நீ குடுக்கற கஷாயத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணணும் அத்தை? ஒரு நிமிஷம் இரு. அம்மா அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, என் செல்லம் இல்ல, என் தங்கம் தானே. கொஞ்சம் குடிச்சிருப்பா. என்ன பாரு. வேண்டாமா. டேய், உனக்காக பால்ல கலந்து கொண்டு வந்திருக்கேன்டா. வேண்டாமா. ஹலோ அம்மா நீங்க யாருக்கு பேசுறது? நான் அர்ஜுனோட பாட்டி பேசுறேன். நீ யாருமா? நீ என்ன சொல்லணுமோ என்கிட்டயே சொல்லலாம், பரவாயில்ல. யாரோ பொண்ணு ஃபோன் பண்ணிருக்காளா? ஒருவேளை அமிர்தாவா இருந்தா? அவ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? என்னது, அர்ஜுன் கிட்ட தான் போனை கொடுக்கணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை, வயித்து வலி, ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு, பரவாயில்ல. இல்லம்மா, அவன் பேசுற நிலைமையில இல்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சொல்லிட்டா அவன் போனை வாங்கி பேசிடுவானா? அது எப்படிமா? ஆமா, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஃபோன் கொடுங்க பாட்டி. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? உங்க பாட்டி. பாட்டி நீங்களா? நானேதான். உன்ன வயித்து வலியாடா உனக்கு? வயித்து வலியா? பாட்டி போய் சொல்றியா நீ? இல்ல பாட்டி. என்னடா இப்படி ஆயிட்ட? பொய்யா சொல்ற நீ? பாத்தியா ஹேமா, அப்பா கூட போக வேண்டி இருக்குன்னு உன் புள்ள பொய் சொல்லிருக்கோம். அப்படியா? ஏண்டா பொய்யா சொல்ற? ரெண்டு காதையும் திருகி விட்டுக்கலாம். பொய் சொல்லுவேடா? சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். ஏண்டா பொய் சொன்ன? ஏண்டா சொன்ன? ஆடுற இல்லம்மா. பின்ன என்ன பண்ண இப்போ? இனிமே பண்ண மாட்டேன். இப்ப ஏண்டா பண்ண? சொல்லு. அம்மா ஏண்டா பொய் சொன்ன? அமிர்தா, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? இது வரைக்கும் இப்படி ஒரு வயிற்று வலி வந்ததில்ல. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். உயிரே போயிடும் போல இருந்தது. அந்த ஆண்டவன் தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கான். என்ன அமிர்தா, ஏன் இப்படி பாக்குற? எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பயந்து போயிட்டியா? எனக்கு வயிற்று வலி வந்து நான் படுத்ததை பார்த்து அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு போல இருக்கு. என்னங்க புதுசா பாக்குறீங்க? உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏன் முகத்தையே இப்படி பாக்குறீங்க? சரோஜாவுக்கு கேசரியில எதை கலந்து கொடுத்த நீ?
உன்னை தானே கேட்குறேன், எதை கலந்த? நீங்க வாங்கிட்டு வந்த விஷத்தை தாங்க அதுல கலந்தேன். நீங்க தானே மொத்தத்தையும் கேசரி பாத்ல கலந்து கொடு, அப்பதான் அவன் செத்துடுவான்னு சொன்னீங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ கலந்து கொடுத்துருவியா? புருஷன் தப்பு பண்ணா திருத்தணும் உனக்கு தெரியாது? பாவம் சரோஜா, உன்னை சொந்த அம்மாவை நினைக்கிறான். எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் உனக்கு. அவளை சாகடிக்கணும்னு கேவலமா யோசிக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? என்னங்க, நீங்க தானே சொன்னீங்க. நான் சொல்லுவேன், 1000 தடவை சொல்லுவேன், என்ன வேணும்னாலும் சொல்லுவேன். எங்கடி போச்சு உன் சொந்த புத்தி? இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண கட்டி எடுத்து ஒரே சூருக்கு அவ்வளவுதான், செத்து மண்ணோட மண்ணா போயிடுவேன். தப்ப திருத்திக்கிட்டு ஒழுங்கா இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. சொல்றது புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். வாங்க. இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கும்ன்ற எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. ஆனா அப்பா தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி நமக்கு இந்த டெண்டர் கிடைச்சா நல்லது தானே. இத்தனை வருஷம் நம்ம கண்ட கனவு நிறைவேறின மாதிரி தானே. கனவு எப்பவுமே கனவு தான், அது நிஜமாகனு எதிர்பார்க்க கூடாது. அந்த சர்மாவை பாரு, அண்ணனை விட கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அது மட்டும் இல்ல, டெண்டர் அவனுக்கு தான் கிடைக்குன்ற சந்தோஷத்திலேயே இருக்கான். நமக்கு இது வராதுரா. அண்ணன் நம்மள இங்க கூட்டிட்டு வந்தது பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த வாட்டி டெண்டர் நம்மளுக்கு கிடைக்கலனா இனி இந்த இடத்துல தலை வச்சு கூட படுக்க கூடாது. எனக்கு என்னமோ இந்த டெண்டர் நமக்கு கிடைக்காதுன்னு தோணுதுப்பா. தோணவே, நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பாரு. டெண்டர் நம்ம கைக்கு தான் வரும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட முதலாளிகளையும் என் கம்பெனி சார்பா நான் மனசார வரவேற்கிறேன். எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நீங்க எல்லாரும் எனக்கு கோஆபரேட் பண்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல காவேரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கோட் பண்ணி கொடுத்திருக்கிற அமௌண்ட் 120 கோடி. உண்மையா சொல்லுடா, நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லுடா. ஐயோ சும்மா இருங்க பாட்டி, நானாவது காதலிக்கிறதாவது. யூ மீன் லவ்? நோ சான்ஸ்.
உங்ககிட்ட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை நான் லவ் பண்ண முடியுமா சொல்லுங்க? நான் உங்க பேரன் பாட்டி. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது பொண்ணும் குறைச்சல் இல்ல. ஏண்டா அர்ஜுன், நான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே உனக்கு வலி சரியாயிடுச்சுல? அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் உன் வயித்து வலி போச்சு? பாட்டி, வயிற்று வலி இருந்தது உண்மைதான். ஆனா அது போனது ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணதுக்காக இல்ல, உங்க கை வரிசை தான் பாட்டி. உங்க கையால என் காதை பிடிச்சி திருவினீங்கல்ல, இந்த வலியில அந்த வலி காணாம போயிடுச்சு. போய் எனக்கு எல்லாமே தெரியும்டா. ஏண்டா அர்ஜுன், உங்க அப்பா உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு போனோன்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. நீ என்னடானா நாடகம் ஆடி தப்பிச்சுக்கிட்டேல்ல? என்ன எதுவும் கேட்காதீங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் 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 டேய், எங்கடா தப்பிச்சுக்கிட்டு போற அர்ஜுன்? அர்ஜுன் வா, சாயந்தரம் வீட்டுக்கு தானே வருவ, அப்ப இருக்குடா உனக்கு. பாத்தியா ஹேமா, உன் புள்ள எப்படி நாடகம் ஆடுறான் பாரு. எனக்கு என்னமோ அத்தை, இவனை இப்படியே விட்டுட்டா நம்ம கைக்கு சிக்க மாட்டான்னு தோணுது. அதனால சீக்கிரமா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். இல்லனா இவனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அது சரி, சரோஜாவை சாகடிக்கணும்னு ஐடியா கொடுத்ததே இவர்தான். ஆனா இப்ப திடுதிப்புன்னு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு இவரு. ச்சே, ஒருவேளை இவருக்கு பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? ரஜி, என்ன யோசிக்கிற? ஏன் என்ன அப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு அப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பார்த்தது இல்லையா? பாவம் சரோஜா, உன்னை சொந்த அம்மாவை நினைக்கிறான். எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் உனக்கு. அவளை சாகடிக்கணும்னு கேவலமா யோசிக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் என்ன அப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு அப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி என்ன இப்படி பார்த்தது இல்லையா? பாவம் சரோஜா, உன்னை சொந்த அம்மாவை நினைக்கிறான். எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் உனக்கு. அவளை சாகடிக்கணும்னு கேவலமா யோசிக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? நீ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அந்த சரோஜாக்கு கொடுத்த கேசரி பாத்துல இன்னும் விஷத்தை அள்ளி போட்டுருக்கணும்னு தோணுது. அப்படி கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு அவளுக்கு காரியம் பண்ணி பால் ஊத்தி இருப்போம். ச்சே, எல்லாம் வீணா போச்சு. ராஜிமா, என்னமாச்சு? வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். நீ என்னமோ பேய் அரைஞ்ச மாதிரி வந்ததுல இருந்து என்னையே பார்த்துட்டே இருக்க. ஏதாவது பேசுமா? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இல்ல வரும்போது ஏதாவது பூசணிக்காய் தாண்டி வந்தீங்களா? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க. இது என்னங்க புது அவதாரமா இருக்கு? கண்டிப்பா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன ராஜி, திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு பைத்தியமா? ராஜிமா, நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. போதும், வாய முடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சரோஜாக்கு எதுக்கு விஷத்தை கொடுத்தானே என்ன திட்டிட்டு போனீங்கல்ல? நான் உன்னை திட்டினா என்னன்னு? சரோஜா உன்னை சொந்த அம்மாவா பாக்குறா. அப்படிப்பட்டவளுக்கு விஷயம் கொடுத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? அப்படி இப்படின்னு பெரிய அறிவுரை கொடுத்தீங்க. பத்தாததுக்கு என் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வேற போனீங்க. என் கண்ணம் எப்படி வலிக்குது தெரியுமா? ஆனா இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் விஷத்தை போட்டிருக்கலாமேன்னு வாய் கூசாம பேசுறீங்களே. உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? நான் சத்தியமா சொல்றேன் ராஜி, நான் உன்கிட்ட அப்படிலாம் பேசினதே இல்ல. நீ என்னோட ஆசை பொண்டாட்டி. உன்னை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஏதுமா தைரியம்? நீ ஏதோ குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் தான் குழம்பிட்டேன். உங்க பேச்ச பார்த்துதான் குழம்பிட்டேன். இல்லங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கத்து கத்துனீங்க. இப்ப என்னடான்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறீங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? நான் சத்தியமா சொல்றேன் ராஜி, நான் அப்படிலாம் பேசவே இல்ல. நான் ஒண்ணும் சும்மா கதை கட்டலங்க. உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்.
நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. என்ன ராஜி சொல்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ நிஜத்தை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? ஐயோ, இன்னைக்கு ராஜிக்கு என்னாச்சு? விசித்திரமா பேசுறாளே. திடீர்னு கோவமா என்ன திட்டுறா? பைத்தியம் பிடிச்சது உனக்கு, எனக்கு இல்ல. அது எப்படி உன் கணத்துல நான் போய் அறைவேன்? அது அது ஜென்மத்துல நடக்கிற காரியமா?